நமக்கு தெரியும் யாரு ஒரு இராணுவத்தோட தாக்குதல் நடத்துகிறார்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த சிஸ்டத்தை மேற்கொள்றது இல்லை. நிறைய வெளிநாடுகள் இப்போ இலங்கையில எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இலங்கையில் நடந்த இறுதி யுத்த நேரத்தில் எல்லாம் தமிழீழ விடுதலை புலிகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சைனட்டை வச்சுக்கிடுவாங்க. சைனட்டை எதுக்காக அவங்க பயன்படுத்துவாங்கன்னா, இராணுவத்திடத்தில் உயிரோட பிடிபடுகிற ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னு சொன்ன சந்தர்ப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே சைனட்டை சாப்பிட்டு அவர்கள் உயிரை மாய்த்து கொள்வார்கள். நான் இராணுவத்திட்ட மாற்றதை விட நான் செத்து போகிறது மேல் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஏன்னா ரகசியங்கள் வெளியே போயிடக்கூடாது, என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்றெல்லாம் அவங்க அதுக்குரிய விளக்கங்களை சொன்ன காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி பல குழுக்களும் இந்த வேலைகளை செய்வாங்க. பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இந்த வேலையை செய்வதில்லை, அப்படி தற்கொலை அவர்கள் செய்வது இல்லை. ஏன்னா மார்க்கத்திலையும் இந்த தற்கொலை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால அவர்கள் இந்த வேலையை செய்யறதில்லை. ஆனால் உலகத்திலேயே ஒரு இராணுவம் தான் சிக்கிக்கொள்ளப் போகிறேன் என்று தெரிகிற நேரத்தில் தன்னோடு இருந்த இன்னொரு இராணுவத்தால் கொல்லப்படுகிற ஒரு சிஸ்டம் எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலி தான் வைத்திருக்கிறார்கள். எதுக்கு சொல்கிறது, ஹன்னிபல் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாக் அக்டோபர் 7 பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்திய நேரத்தில் அவங்க நிறைய பேரை பணைய கைதிகளாக பிடிச்சிக்கிட்டு வரும்போது மீதி உள்ளவங்க மேலே இஸ்ரேலே தாக்குதல் நடத்தியது, பல பேரை கொன்றுவிட்டு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தின் மீது பழி போட்டது என்கிற குற்றச்சாட்டை நியூயார்க் டைம்ஸ் பகிரங்கமாகவே முன் வச்சிருந்தாங்க. இப்பொழுது அதற்கும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னால், இன்றைய நாளில் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிறைய தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல்கள் என்னங்கிறத நம்ம தனியாக பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களில் ஒரு இராணுவத்தை சேர்ந்த ஒரு சிப்பா, இஸ்ரேலுடைய போர்சஸில் ஒருவன், அவன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உயிரோடு அவனை பிடிப்பதற்கு அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிக்கின்றிருக்கல, அவன் உயிரோடு பிடிபட போகிறான் என்பதை தெரிந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த இஸ்ரேலுடைய இராணுவத்தின் மீதே ஹன்னிபல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஹன்னிபல் அட்டாக்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, நீ அவன்கிட்ட மாட்டினு சொன்னா அது சிக்கலாக போயிடும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இந்த பணைய கைதிகள் விடுதலைன்னு பெரிய பிரச்சனையா இருக்குது. இவன் வேற போய் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா என்ன ஆகும்னா, அவனை விடுதலை பண்றதுக்கும் தனியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி வந்துரும்ங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஹன்னிபல் அட்டாக்னு இவர்களே அவனை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த ஹன்னிபல் அட்டாக் சம்பந்தப்பட்ட செய்திகள் இன்றைக்கு மிகப்பெரிய பரபரப்பாக இஸ்ரேலுக்குள்ள மாறி இருக்கிறது. எங்களுடைய மக்கள் நாட்டுக்காக போராட வாங்க என்று சொல்லி இராணுவத்தில் சேர்க்கிறீங்க, சேர்த்துவிட்டு இராணுவமே எங்களுடைய மக்களை கொன்று குவிக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. எனவே இஸ்ரேலி இராணுவம் எப்படிப்பட்ட கேவலமான அசிங்கமான இராணுவம் என்பதை இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். தன்னோடு நின்று சண்டையிடக்கூடியவனையே இன்னொரு அட்டாக் மூலமாக ஹன்னிபல் அட்டாக்ங்கிற பேரில் கொன்று குவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளை கொல்லாமல் இருப்பார்கள்.